குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளி. லலிதாம்மா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போ போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன், ஆனா குளிக்க வேணாலும் சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி போ, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான். ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். 3/4 கிணறு கரெக்டா தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கிணறு தான் பாக்கி. அந்த 1/4 கிணறும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும். என்னது நீ சொன்ன காக்கிணறு? 1/4 கிணறா? மதுரை, நாங்கெல்லாம் ஆளு, அம்பு, பட, பரிவாரம், கத்தி, துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு திணறிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனோடு மூளையை வச்சுக்கிட்டு எல்லாரும் விரல விட்டு ஆடிட்டு இருக்கிய. தாய் போய் தேடுங்கடா. ருத்ரா, அப்படியே ஓடிடு. கீழே ஓடிடு. இந்த பக்கம் வந்தாங்க. ஓடிடு, ஓடிடு. சார், இந்த பக்கம் யாருமே இல்ல சார். இந்த பக்கம் யாரும் காண சார். டச் ஸ்டாப்ல கெட்டிக்காரி, நான் ஒரு சத்தம் கொடுத்து நீ மாயமா மறைஞ்சிட்டா. வாங்க. நீ என்கிட்ட தானே இருக்கிற, அவ தானா வந்து சேருவா. நட. ஓகே.